தயவு இருந்தால் இந்த 5 குணங்கள் மாறும், சுபாவங்கள் மாறும். இவைகள்லாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இவைகள் மாறவே இந்த குணமெல்லாம் மாறினா கர்த்தர் தயவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் மேலே தயவு இருக்கோ இவங்க இந்த பாவத்தை செய்ய மாட்டாங்க. ஆமென் சொல்லுவோமா? இந்த குணம் அவனுக்கு இருக்கா, அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துடுவான். பழசெல்லாம் ஒழிஞ்சு போய் புதிய மனுஷனை மாறுவான். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பழையவனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக்கொள் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த சுபாவங்கள் நம்ம மேற்கொள்ள வரதான் செய்யும், நமக்கு விரோதமாக எழும்பதான் செய்யும், நமக்குமா போராட தான் செய்யும், நமக்குமா கீழே தலை தான் வைக்கும். என்ன செய்யணும்? அடுத்த செகண்டு, ஆண்டவரே எனக்கு புதிய அபிஷேகத்தை, புதிய மனுஷனை தாரும் ஆண்டவரே, பழசெல்லாம் ஒழிந்து போக வேண்டும் என்று தெய்வ சமூகத்தினை காத்திருந்து அந்த தயவு உண்மையில் வரும்போது குணங்கள் மாறும். அதற்காக நீ அழ வேண்டியதில்லை. உட்கார்ந்து அழுது கண்ணீரோடு ஜெபித்துப்பா. போராடும்போது கர்த்தர் நுகத்தை நோக்கிப்பார். அவர் உனக்காக இறங்கி வருவார். உன் வாழ்க்கை தலைகளாய் மாற்றுவார். உன் வாழ்க்கையில் குணங்கள் மாற்ற முடியும். சில குணமெல்லாம் ரத்தத்தில் ஊறித்தான் இருக்குது, அது போகவே போகாது. சில குணங்கள்லாம் தலைமுறை வந்துட்டு தான் இருக்குது, அது போகவே. கோபம்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது யார் சீக்கிரம் போகவே போகாது.